வணக்கம். இன்னைக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் 3203ல் ரோட்டேரியன் சங்கவி, ரோட்டரி அன்னூர் டவுன், ரோட்டேரியன் யுனாஸ், ரோட்டரி கோபி, ரோட்டேரியன் உதயகுமார், ரோட்டரி திருப்பூர் செலிப்ரேஷன், ரோட்டேரியன் முருகானந்தம், ரோட்டரி திருப்பூர் மெட்டல் டவுன், ரோட்டேரியன் மூர்த்தி, ரோட்டரி திருப்பூர் சவுத், ரோட்டேரியன் முருகசாமி, ரோட்டரி திருப்பூர் சவுத், ரோட்டேரியன் சதீஷ்குமார், ரோட்டரி திருப்பூர் சவுத், ரோட்டேரியன் சில்வர் சி வெங்கடாச்சலம், ரோட்டரி திருப்பூர் வெஸ்ட், ரோட்டேரியன் சுரேஷ்குமார், பூந்துரை ஏர்முனை. இவங்க எல்லாரும் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. ரோட்டேரியன் வெங்கடேஷ், ரோட்டரி தாராபுரம், ரோட்டேரியன் சதீஷ் பெரியசாமி, ரோட்டரி ஈரோடு நார்த், ரோட்டேரியன் கந்தசாமி, ரோட்டரி கேடி வேலி, ரோட்டேரியன் தேவராஜ், ரோட்டரி தி நீல்கிரிஸ், ரோட்டேரியன் டாக்டர் ஃபரீத் ஹமீத் பாஷா, ரோட்டரி பொள்ளாச்சி. இவங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்க திருமண நாளை கொண்டாடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் என் சார்பாகவும் என்னுடைய சங்கம் ரோட்டரி ஈரோடு எமரால்டு சார்பாகவும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 23, 24 சென்னை ட்ரேட் சென்டர்ல ரோட்டரி லீடு 25 அப்படிங்கிற கான்க்ளேவ் நடக்குது. ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் மாதிரி 10,000க்கும் மேற்பட்ட ரொட்டேரியன்ஸ் ஒரே இடத்துல கூடுறது இந்தியாவில் இதுதான் முதல் தடவை. இந்தியாவில இருந்து மட்டும் இல்லைங்க, பல நாடுகள்ல இருந்து வராங்க. RI பிரசிடென்ட் வராங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் ஷேர் பண்ற மாதிரி சின்ன சின்ன ரோட்டரி நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்டெப்தான ரோட்டரி நாலேஜ் வேணும் அப்படின்னா செப்டம்பர் 6, 7 தாராபுரம் மல்லி ரெசார்ட்ல ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் பார்ட் 1 and 2 நடக்குது. வெறும் 50 சீட்ஸ் தான். ரெஜிஸ்டர் பண்ணி ரோட்டரியை பத்தி இன்டெப்தா கத்துக்குங்க. இப்போ போன வீடியோவில் ரோட்டரினா மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷனா சர்வீஸ் ஆர்கனைசேஷனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வச்சு அது மூலமா நம்ம மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன் சொல்லியிருப்போம். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் பேசுறப்ப அவங்க டெஃபினட்டா ஒரு கேள்வியை கேட்பாங்க. நிறுத்து, யார் நீ? சும்மா மெம்பர்ஷிப்புங்கிற சர்வீஸுங்கிற யாருப்பா நீ? ஏதோ ரொட்டேரியன்கிற ஏதோ சக்கரத்தை எல்லாம் இப்படி சட்டையில குத்தி சூத்துற யார் நீ கேட்பாங்க இல்லையா? ஸோ யார் ரொட்டேரியன் ஆகிய நாம் யார்? அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது நம்ம ரோட்டரி. நான் உங்கள் ரொட்டேரியன் பிரபு. நமக்கு பெரியவர்கள் எப்பவுமே சொல்லி கொடுக்கிறது, வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் நம்ம உயர போனாலும், யாரு நமக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் எக்காரணத்திற்கு கொண்டும் நமது சுயத்தை விட்டுவிடக் கூடாது. எந்த காலகட்டத்திலும் நாம வாழ வேண்டும் அப்படிங்கிறத தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொட்டேரியன் ஆகிய நாம் யார் அப்படிங்கிற டிசைட் பண்ற அந்த 5 குவாலிட்டிஸ் தான் நம்ம ரோட்டரியோட 5 கோர் வேல்யூஸ்: சர்வீஸ், ஃபெலோஷிப், டைவர்சிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் லீடர்ஷிப். ரொட்டேரியன்ஸ் மட்டும் இல்ல, மனசாட்சியோட பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் சேவை மனப்பான்மையோட தான் இருப்பாங்க. ஒரு பிச்சைக்காரர்களுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கறதாகட்டும், இல்லைன்னா தெரிஞ்சவங்களுக்கு அவங்க கஷ்டப்படுறப்ப பண ரீதியாவோ பொருள் ரீதியாவோ உதவி பண்றதாகட்டும், இல்லைன்னா ஏதாவது கிராமங்களை தத்தெடுத்து அதற்குண்டான நலத்திட்டங்களை செய்யறதாகட்டும், இப்படி அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி மனசாட்சி படைத்த மனிதர்கள் அனைவரும் சேவை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளவு ஏன், இந்த சர்வீஸோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றதுக்காக திருவள்ளுவர் ஈகை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே ஏற்றி இருக்கிறாரு. சரி, சேவை மனப்பான்மையோட நம்ம சின்ன சின்ன சேவைகள் செய்யலாம். உலகம் பூரா பெரிய அளவில் சேவைகள் செய்யணும் அப்படின்னா அதற்கு நாம் தனியாக செய்வது கடினம். ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் போலியோவால பாதிக்கப்பட்டு உடல்நல குறைபாட்டுக்கு அவதிப்பட்டார்கள். அது படிப்படியாக குறைந்து இன்னைக்கு உலகத்துல வெறும் 2 நாடுகள்ல மட்டும்தான் போலியோ இருக்கு. ரோட்டரி மட்டும் தனியா நின்றிருந்தா இதை சாதிச்சிருக்க முடியாது. அவங்க அந்த நட்பு வட்டாரத்தை பெருக்கணும்னு நினைச்சாங்க. பல பேர்த்தோட கை கோர்த்தாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன், குளோபல் அலையன்ஸ் ஃபார் வேக்சின் அண்ட் இம்யூனைசேஷன், பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், யூனிசெஃப், அப்புறம் US, UK, கனடா போன்று 11க்கும் மேற்பட்ட நாடுகள். இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்ததுனால தான் இந்த போலியோங்கிற ஒரு கொடிய நோயை வெறும் 2 நாடுகளை தவிர மீதி இருக்கிற எல்லா நாடுகள்லையும் முற்றிலுமாக அழிக்க முடிஞ்சது. முதல் கோர் வேல்யூவான அந்த சர்வீஸை நம்ம பண்ணணும்னா 2வது கோர் வேல்யூவான ஃபெல்லோஷிப் நமக்கு முக்கியம். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்தா நமக்கு உலகளாவிய அந்த ஃபெல்லோஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குமானா
கிடைக்காது. நட்பு வட்டாரத்தை பெருக்கிறதுக்கு அந்த பன்முகத்தன்மையை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும். we need that diversity. இதற்கு என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையே நான் உதாரணமா சொல்ல முடியும். 2022 மே 10ஆம் தேதி நான் ரோட்டரியில சேர்ந்த புதுசு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தருக்கு கல்யாணம். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு திரும்பி வரும்போது பைக்ல வந்த அந்த கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்குமே பெரிய ஆக்சிடென்ட். என்ன பண்றதுன்னு தெரியல. கார்ல அள்ளி போட்டுட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். முகூர்த்த நாள், பண்டிகை காலம், எங்கேயுமே ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. நாங்க பேசுற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுற கன்னடம் எங்களுக்கு புரியல. அரையும் குறையுமா இங்கிலீஷ் தமிழ் கன்னடம் சொல்லிட்டு அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டப்புன்னு என்னோட பின்னை பார்த்தாரு. நான் ரோட்டரி பின் இருந்து வெளியே போறப்ப எப்பவுமே அணிஞ்சிட்டு போவேன். அந்த பின்னை பார்த்தாரு. உடனே மகா நான் கால் மாத்தினேன் மகா அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு வந்தாரு. தம்பி என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. நடந்ததை சொன்னேன். நம்ம ரோட்டேரியன் டாக்டர்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலே இருக்குதுப்பா, நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அவரு மட்டும் அந்த டைவர்சிட்டி பார்க்காம, நான் டாக்டரோட தான் பழகுவேன், நான் இன்ஜினியரோட தான் பழகுவேன், நான் கன்னடிகாவோட தான் பழகுவேன், அவன் தமிழ்நாட்டுக்காரனோட பழக மாட்டேன் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த 2 உயிர் அன்னைக்கு போயிருக்கும். அவர் அதையெல்லாம் பார்க்காம உலகம் பூரா எங்க உயிர் போனாலும் உயிர் தான், மனிதர்கள் எல்லாருமே மனிதர்கள் தான், ரொட்டேரியன் எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான் அப்படின்னு அந்த பன்முகத்தன்மையோட இருந்ததுனால தான் 2 உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு. என்னோட நட்பு வட்டாரமும் பெருகுச்சு, அவரோட நட்பு வட்டாரமும் பெருகுச்சு. அதனால அந்த பன்முகத்தன்மை அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். நம் நட்பு வட்டாரத்தை பெருக்க அதன் மூலமாக சேவைகளை செய்ய. தேசம், இனம், பாலினம், மதம் அனைத்தையும் கடந்து உலகளாவிய நட்பு வேணும் அப்படின்னா, அந்த பன்முகத்தன்மை வாய்ந்த நட்பு வேணும் அப்படின்னா நாம நேர்மையா இருக்கணும். நீங்க நிறைய ரொட்டேரியன்ஸோட அந்த தொழில் நடக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி அந்த 4-way டெஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணி இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அடேங்கப்பா, இப்படி ஒரு கொள்கையோட அவர் தொழில் நடத்திட்டு இருக்கிறாரு, இவர்கிட்ட நம்ம தொழில் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நம்பகத்தன்மையான தொழிலோ இல்லாட்டி வர்த்தகமோ நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. சரி, நம்பகத்தன்மையோட நான் இருக்கிறேன், பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடையும் இருக்கிறேன், நண்பர்கள் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், சேவை மனப்பான்மையோடு இருக்கிறேன், இருந்தா மட்டும் போதுமா? டேக் ஸ்டெப், இனிஷியேட்டிவ் எடுக்கணும் இல்ல? என்னைக்குமே ஒரு தலைவன் தான் முன்னிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். we have to come out of our shell. நம்மளோட வட்டத்திலிருந்து வெளியில நாம முன்னின்று அந்த தலைமை பண்போடு வரணும். அகைன் கம்மிங் பேக் டு போலியோ. உலகம் பூராவுமே, ஈவன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே போலியோவை ஒழிக்க முடியாது, இந்த லெவல்ல ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, எப்படி சாத்தியம்னு இருந்தப்ப ஆஸ் அ லீடர் ரோட்டரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. அதனால தான் ரோட்டரி மேல நம்பிக்கை கொண்டு ஒவ்வொருத்தரா சேர்ந்தாங்க. அதன் மூலமா போலியோவை ஒழிக்க முடிஞ்சது. ரோட்டரி பல மாறுதல்களை சந்திச்சு இவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கு. வெறும் ஒரு மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷனா ஆரம்பிச்சது இப்ப 5 அவென்யூஸ்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குது. ரோட்டரியோட ஃபவுண்டேஷன்ல நிறைய மாறுதல்கள். வெறும் ஒரு என்டோமெண்ட் ஃபண்டாக ஆரம்பித்தது ஒரு ரோட்டரி ஃபவுண்டேஷனாக உருவெடுத்து அதன் மூலம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா வெறும் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் HHH கிராண்ட்ஸ் ஆக அப்புறம் மேட்சிங் கிராண்ட்ஸ் இப்போ குளோபல் கிராண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்குது. ஏன் நம்ம ரோட்டரியோட மோட்டோவே எடுத்துக்கலாமே. நம்ம ரோட்டரியோட ஃபர்ஸ்ட் இருந்த மோட்டோ ஹீ ப்ராஃபிட்ஸ் மோர் ஹூ சர்வ்ஸ் பெஸ்ட். அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டது தான் சர்வீஸ் அபவ் செல்ஃப். அதுக்கப்புறமும் சமீப காலத்தில் ஹீ ப்ராஃபிட்ஸ் மோர் ஹூ சர்வ்ஸ் பெஸ்ட்டை ஒன் ப்ராஃபிட்ஸ் மோர் ஹூ சர்வ்ஸ் பெஸ்ட் அப்படின்னு மாற்றினாங்க. மோட்டோவிலேயே இந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்குது. காரணம், முதல்ல ஆண்கள் மட்டும் இருந்தாங்க, அதனால ஹீன் இருந்தது. இப்போ பெண்களும் ரோட்டரியில சேர்த்துக்க ஆரம்பிச்சாங்க. டைவர்சிட்டிங்கிறது கிளாசிபிகேஷன்ல மட்டுமில்ல, பாலினத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு. அதனால ஹீங்கிறத ஒன் அப்படின்னு காமனா மாத்திருக்கிறாங்க. ஆனா எல்லாம் மாறினாலும் நம்ம கிட்ட மாறாம இருக்கிறது கோர் வேல்யூஸ். நம்ம ரோட்டரியோட கைடிங் பிரின்சிபிள்ஸை எடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ரோட்டரி, 4-way டெஸ்ட், 5 அவென்யூஸ் ஆஃப் சர்வீஸ், எல்லாம் பேஸ்ட் ஆன் நம்ம கோர் வேல்யூஸ். என் ரோட்டரியோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. we provide service to others, promote integrity, advance world understanding, goodwill and peace. So world level diversity through our fellowship of
பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் கம்யூனிட்டி லீடர்ஷிப். ஸோ இப்படி ரோட்டரியில் எதை எடுத்தாலும் அது கடைசியில் போய் முடிகிற இடம் கோர் வேல்யூவாக தான் இருக்கும். இல்லாட்டி அது ஆரம்பித்த இடம் கோர் வேல்யூவாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட கோர் வேல்யூ ரொட்டேரியன்ஸான நமக்கு மட்டும் இல்லாமல் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அப்படி அனைவரும் இல்லாததுனால தான் இந்த உலகத்துல போர், பஞ்சம், பட்டினி, பொறாமைன்னு உலகத்தையே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்குது. அத்தனை பேர்த்தையும் நம்ம ரொட்டேரியனா மாத்திருங்கிறது கடினம். ஆனா இந்த கோர் வேல்யூஸ் படி வாழ்ற ரொட்டேரியன்ஸா மற்றவங்களுக்கும் அந்த கோர் வேல்யூஸை கற்றுக் கொடுத்து அவங்களையும் அந்த கோர் வேல்யூஸ் படி நடக்க வைக்கிறதுக்கு ஒரு உந்துதலா நம்மால இருக்க முடியும். புதியதொரு உலகத்தை படைப்போம். இது நம்ம ரோட்டரி. நான் உங்கள் ரொட்டேரியன் பிரபு.